வணக்கம் மக்களே. அமேசான் பார்த்தீங்கன்னா 1,00,000 எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ரீசன் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேர்ஹவுஸில் வந்துட்டு ரோபோட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் டைரெக்டாகவே 1,00,000 எம்ப்ளாயீஸ் வந்து வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. லென்ஸ்கார்ட் ஐபிஓ நேற்றுலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று மட்டுமே 50%க்கு மேலே புக் ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட் ஐபிஓ லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் இன்னும் சொல்லலை. நேற்று ஐடிசியோட குவார்ட்டர் ரிசல்ட் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 1% குறைஞ்சிருக்குது. ப்ராஃபிட் வந்து 5,187 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அவங்க இன்னும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த இயர் எண்டில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓவராலாக மார்க்கெட்டு வந்துட்டு வீக்காக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யா வந்துட்டு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பார்த்துட்டு யூஎஸும் நாங்களும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் ஃபெடரல் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க 0.25%. அதனால் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 மேலே ஏறும் இறங்கும். பட்டு ரொம்பவும் ஏறாது, ரொம்பவும் இறங்காது. 300-400 மேலே கீழே மட்டும் போயிட்டு வந்துட்டுருக்கும். கோல்டு கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணலாம்.